கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர்கள் விருப்பப்பட்டால் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் உள்ள விடுதி காப்பாளர்களாக போகலாம் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அறிவித்திருந்த கேள்விக்கு நீங்கள் சொல்வது புதிதாக உள்ளது, எங்களின் துறையில் வருகிறதா என்று விசாரித்து கூறுகிறேன். அன்பில் மகேஷ் பேட்டி. 234 தொகுதிகளில் என்னென்ன ஆய்வு மேற்கொண்டோம் என்பது குறித்து விரைவில் முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளோம். அன்பில் மகேஷ் பேட்டி. சென்னை டி நகரில் உள்ள வித்யோதயா தனியார் பள்ளியின் கூடைப்பந்து மைதானம் திறப்பு விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவிகளிடையே கல்வி குறித்தும் வாழ்க்கையில் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்தும் மேடையில் பேசி மாணவிகளுக்கு விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியதாவது: குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். சட்டமன்ற வரலாற்றில் அதிகப்படியான நிதியாக 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளோம். மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு என பல்வேறு பள்ளிகள் மூலம் 1,27,00,000 மாணவர்கள் தற்போது பயின்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டோம். அதனை செயல்படுத்தும் விதமாக கடந்த சில மாதங்களாக 233 தொகுதிகளில் உள்ள பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இன்று இறுதியாக 234வது தொகுதியாக கொளத்தூர் தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டோம். எந்தெந்த தொகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டாலும் அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது தெரிவித்து வருகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தொகுதிக்கு சென்று 3 பள்ளிகளுக்கு ஆய்வு மேற்கொண்டோம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசி மூலம் ஆய்வு மேற்கொண்டது குறித்து தெரிவித்தேன். இன்று காலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனக்கு தொலைபேசி மூலம் போன் செய்து எந்த தொகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான் உங்கள் தொகுதியில்தான் ஆய்வு மேற்கொள்ளப் போகிறேன் என்று கூறினேன். இந்த 234 தொகுதிகளில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளோமோ, என்னென்ன ஆய்வு மேற்கொண்டோமோ என்பது குறித்து தனி ரிப்போர்ட் மூலம் விரைவில் முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கவும். தஞ்சாவூர் பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களை தாக்குவது குறித்த கேள்விக்கு குழந்தைகள் தினத்தன்று குழந்தைகளை பாராட்டுவோம், போற்றுவோம், அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் என்று பதிலளித்தார். பள்ளி கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர்கள் விருப்பப்பட்டால் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் உள்ள விடுதி காப்பாளர்களாக போகலாம் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அறிவித்திருக்கிறார் என்ற கேள்விக்கு நீங்கள் சொல்வது புதிதாக உள்ளது, எங்களின் துறையில் அது வருகிறதா என்று விசாரித்து கூறுகிறேன் என்று கூறினார்.